அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் அஸ்ஸாம் அந்த குரு பாஷா, அதாவது பொங்கைகான் அந்த சிட்டிக்கு பக்கத்தில் குரு பாஷான்னு இருக்குது. அங்கேருந்து நாம் இப்போ பூட்டானுக்கு போயிட்டுருக்கோம். அந்த பார்டரில் தான், செக் போஸ்ட்டில் தாங்க இப்போ நம்ம நிற்கிறோம். பாருங்கள், அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. எஸ்எஸ்பி செக் போஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டு. செக் போஸ்ட்டுக்கு அப்புறமா தான் இனி பூட்டான் தொடங்குங்க. நம்ம அங்கே போயிட்டுருக்குறோம். அதை காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் பாக்கு மரம் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே உள்ள இடங்கள்லாம் பாருங்கள். இந்த கடைகள், இந்த சைக்கிள் கடை எல்லாம் இருக்குது. சின்ன குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, பார்க்குறீங்களா. ஆமாம், பாக்கு மரம் தான் நிறைய வளர்ந்துருக்கதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் அங்கே உள்ள அந்த ஆட்டோலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாம் ஊரில் பார்த்ததோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நாம் இந்த இதுலேருந்து லெஃப்ட்டில் போகிறோம். அந்த செக் போஸ்ட்லேருந்து குட் ஷெப்பர்ட் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, கத்தோலிக் மிஷன். அங்கே இருந்துட்டு நம்ம லெஃப்ட்டில் போகிறோம். நல்லா பூக்கள் பாருங்கள், நல்ல அழகாக செடிகள்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. பாக்கு மரம் தான் நல்லா உயரமாக பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக அதை பார்க்குறீங்க. எல்லாம் பாக்கு மரங்கள், எல்லாம் பாக்கு மரம். நல்லா இயற்கை செழிப்புள்ள இடம் பார்த்திங்களா. இமயமலை, ஹிமாலயா மவுண்டன் அதனுடைய அடிவாரங்கிறபடினால தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. பிரம்மபுத்திரா ஆறு ஒரு பெருசாக அங்கே ஓடுது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆறு. அதனுடைய அந்த செழிப்பு தான் இங்கே நீங்கள் அந்த பச்சை பசேலந்து காண்ற காட்சிகளை பார்க்குறீங்க. நீங்கள் அதை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நான் இனி பூட்டானுக்கு உள்ளே நுழைஞ்ச பிறகு அப்புறம் அடுத்த காணொலியை நான் போடுறேன் உங்களுக்கு. மகிழ்ச்சி, வணக்கம், நன்றி.